வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பரபரப்பான அரசியல் சூழலில் இன்று கூடுகிறது அதிமுக பொதுக்குழு. 2026 தேர்தல், செங்கோட்டையன் விலகல் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதிக்க உள்ளதாக தகவல். என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பரப்புரை இன்று தொடக்கம். சென்னை தேனாம்பேட்டையில் நடைபெறும் கூட்டத்தில் பிரச்சாரத்தை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்காக 234 தொகுதிகளுக்கும் இன்று முதல் விருப்பமனு பெறுகிறது காங்கிரஸ். தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்கள் இன்று முதல் விருப்ப மனுக்களை பெறலாம் என அமமுக அறிவிப்பு. பாதுகாப்பு வழங்குவதில் புதுச்சேரி முதலமைச்சரை பார்த்து திமுக அரசு கற்றுக்கொள்ள வேண்டும் என விஜய் பேச்சு. பிற கட்சி என்றும் பாராமல் முறையான பாதுகாப்பு வழங்கியுள்ளதாக ரங்கசாமிக்கு விஜய் பாராட்டு. இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டை பத்தி நாம சொல்லியே ஆகணும். இது டெஃபினட்டா தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி நம்ம திமுக கவர்மெண்ட் மாதிரி கிடையவே கிடையாது. ஏன்னா வேற ஒரு அரசியல் கட்சி நடத்துற நிகழ்ச்சியாகவே இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு தன்னெழுச்சியா வர நம்ம மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பாரபட்சமே காட்டாம இந்த கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் நம்ம புதுச்சேரி சிஎம் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிக்கிறேன். விஜய் மாநாடு குறித்த செய்தியாளர்களின் கேள்வியால் ஆவேசமான சீமான். கிளி ஜோசியம் சீட்டை எடுப்பது போல கேட்கிறீர்களா என்றும் செய்தியாளர்கள் மீது காட்டம். நான் பொதுக்கூட்டம் நடத்தின இந்த 2 நாளைக்கு முன்னாடி உளுந்தூர்பேட்டையில் சாதிவாரி கணக்கெடுப்பு, சமூக நீதி, பஞ்சமர நில மீட்பு, தேவேந்திரர் எங்களை பட்டியலிருந்து வெளியேற்றுங்க. அதை இந்த மாதிரி கூட்டம் நடத்துறாரு சீமான். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எத்தனை கட்சி தலைவர்கிட்ட கருத்து கேட்டீங்க தம்பி? இந்த அண்ணன் கிளிச்சோசியக்காரன் மாதிரி இவருக்கு ஒரு சீட் எடுங்கன்னு இருக்கீங்க. நான் என்ன சொல்றேன் அதை பாரு, நான் என்ன பேசுறேன், நான் என்ன சொல்றேன் அதுக்கு கேளு. தாவேகா தலைவர் விஜயின் ஈரோடு மக்கள் சந்திப்பு வரும் 18ஆம் தேதிக்கு மாற்றம். ஈரோட்டில் தாவேகா நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் பேட்டி. ஆகவே 18ஆம் தேதி இன்று நடத்துவதற்கு இங்கே மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலும் நம்முடைய காவல்துறை கண்காணிப்பாளரிடத்திலும் கடிதம் தர இருக்கிறோம். இப்போது 15 நிமிடத்துக்குள் அங்கே கடிதங்கள் வழங்கப்படும். அதற்கு பிறகு எங்களுடைய தலைமையிட்ட எடுத்துச் சொல்லி நாட்கள் மாற்றுவதற்கு அவரிடத்திலே அனுமதி பெறப்படும். என்டிஏ கூட்டணியில் மீண்டும் இணைய ஓபிஎஸ், டிடிவி தினகரன் விதித்த நிபந்தனைகள் என்ன? இருவரது கருத்தையும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் விளக்க அண்ணாமலை மீண்டும் டெல்லி சென்றதாக தகவல். பாமகவை சொந்தம் கொண்டாட அன்புமணிக்கு உரிமை இல்லை என நிறுவன தலைவர் ராமதாஸ் திட்டவட்டம். தேர்தல் ஆணையத்தில் பொய்யான தகவலை கூறி அபகரிக்க முயன்றதை முறியடித்துள்ளதாகவும் பேட்டி. அது நான் உருவாக்கிய நிறுவனமாகிய அதை உருவாக்கிய நான் இது வேற ஒருத்தர் அந்த பேரை சொல்றதுக்கோ அந்த கொடியை பயன்படுத்துவதற்கோ உரிமை கிடையாது. தைலாபுரத்தை மொத்தமாக திமுக கைப்பற்றிவிட்டது. பாமக தலைவர் அன்புமணி பரபரப்பு குற்றச்சாட்டு. திமுகவுடைய சூழ்ச்சி என்னன்னா வன்னியர்களையும் பட்டியலின மக்களையும் சேர விடாம பாத்துக்கிறது. சூழ்ச்சி செய்து 2 சமுதாயம் சேரக்கூடாது. சேராம இருந்தா அவங்க வெற்றி பெறுவாங்க.
இங்க வந்து ஒரு கொளுத்தி விடுறது, அங்க போய் வேற கொளுத்தி விடுறது, சண்டையை மூட்டி விடுறது, இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க, இப்படி மாத்தி 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 சொல்லி சொல்லி இந்த ரெண்டு தமிழ்நாட்டில் உள்ள ரெண்டு பெரிய சமுதாயம் சேர விடாம பாத்துக்கிறது யாருன்னா இந்த கேடுகட்ட திமுக. தமிழக தலைமை செயலாளர் மற்றும் சட்டம் ஒழுங்கு டிஜிபி ஆகியோர் வரும் 17ஆம் தேதி ஆஜராக வேண்டும். திருப்பரங்குன்றம் தீபம் தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவு. கோயில்களில் எதை செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என நீதிமன்றங்கள் கூட சொல்ல முடியாது என தமிழ்நாடு அரசு வாதம். திருப்பரங்குன்றம் தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தார் நீதிபதி GR சுவாமிநாதன். தமிழகத்தில் டித்வா புயலால் 60,000 ஹெக்டேர் பயிர் சேதமடைந்துள்ளதாக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தகவல். பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க கணக்கெடுப்பு பணி நடைபெற்று வருவதாகவும் பேட்டி. கோவை மாவட்டம் சூலூர் அருகே மின்சாரம் தாக்கி 4 வயது சிறுமி பரிதாப உயிரிழப்பு. வீட்டின் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குழந்தையின் உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை. மருமக வீடை திறந்தது, பையன் வந்து பாத்ரூம் போனாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்தில் ஒரு செகண்ட் தாங்க ஒரு பிள்ளை செல்லு வச்சுருந்தது, இன்னொரு பிள்ளைய காணாமேனு இப்படி திரும்பி பார்க்கல இப்படியே கிடக்குதுங்க. அக்கா இந்தமாரி குழந்தை இறந்துருச்சு, கரண்டில் இதாகி உடனே நீங்கள் போய் மெயினை ஆஃப் பண்ணுங்க எதையாவது அப்படின்னதுக்கு அந்த அம்மா ஒரு பால்கார பொம்பளையையும் ஒரு ஆளையும் ஆஸ்பத்திரிக்கு KMC என்ன நடக்குதுன்னு போய் பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கடையும் வீட்டையும் பூட்டிட்டு போனாலும் இதுவரை எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணலை, ஒரு தகவல் வரலைங்க, வந்து பார்க்கல, என்ன ஏதுன்னு இதுவரையும் கேட்கலைங்க. எங்களுக்கு அந்த அம்மா மேலே சந்தேகமாக இருக்குதுங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்கு அதிகாரிகளை ஜனவரி 15ஆம் தேதிக்குள் நியமித்திடுக. அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய அரசு உத்தரவு. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் MPக்களுக்கு நாளை விருந்தளிக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. கூட்டணியை வலுப்படுத்துவது மற்றும் சட்டமன்ற தேர்தலில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து ஆலோசிக்க உள்ளதாக தகவல். தேர்தல் ஆணையம், அமலாக்கத்துறை என அரசின் அனைத்து துறைகளையும் கபளீகரம் செய்துவிட்டது RSS. வாக்கு திருட்டின் மூலம் பாஜக வெற்றிகளை குவித்து வருவதாக மக்களவையில் SIR குறித்த விவாதத்தில் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. And what is happening here is patently unfair. I am not being allowed to speak. I am being disturbed, and I put my protest here. I have done absolutely nothing wrong. I am talking about the subject. In order to capture the vote, you have to capture institutions. I am saying that institutions of India are captured, and I will come to the point which is Election Commission is captured. RSS குறித்த ராகுல் காந்தியின் விமர்சனத்தை அடுத்து மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு குறுக்கீடு. ராகுலை பேசவிடாமல் சபாநாயகர் ஓம் பிர்லாவும் இடைமறித்ததால் இந்தியா கூட்டணி MPக்கள் கடும் அமளி. The only thing that matters is the professor belongs. माननीय आप किसी भी संगठन का नाम LOP का मतलब नहीं, आप जनरल बात। हम लोग शांति से सुनना चाहते हैं और ये अब चुनाव सुधार पे अभी तो आया ही नहीं है। संसदीय कार्य मंत्री बोल रहे हैं। வந்தே மாதரம் தொடர்பாக மாநிலங்களவையில் விவாதம். திமுக MP திருச்சி சிவா, மத்திய அமைச்சர் L முருகன் இடையே வாக்குவாதம். தலைவர் அவர்களே, உங்களுக்கு தெரியும், நீங்க தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்கோம். அவர் தொடர்ந்து ஆரம்பத்திலிருந்து
அவருடைய பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்தே தப்பான தகவல் சொல்லிட்டு இருக்காரு. 20 வருஷம் ஆட்சியில் இருந்தது யார் சார்? சென்ட்ரல்ல 20 வருஷம் ஆட்சியில் இருந்தது யார்? திமுக ஆட்சியில் இருந்தது. நீங்க கொண்டு வந்திருக்கணும். இங்க வந்து இந்தியா முழுவதும் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? உங்களுக்கு இருந்தது. பொறுப்பை வந்து தட்டி கழிச்சதீங்க சார். தட்டி கழிச்சுட்டு இப்ப காசி தமிழ் ஜெய்ஹிந்த் செண்பகராமன் உட்பட தமிழ்நாடு தியாகிகளின் பெயர்களை போர்க்கப்பலுக்கு சூட்டுங்கள், பாராட்டுகிறோம். வந்தே மாதரம் குறித்து மாநிலங்களவையில் நடந்த விவாதத்தில் திமுக எம்பி திருச்சி சிவா பேச்சு. நீங்கள் புதிதாக கடலில் மிதக்க விடப்படுகின்ற போர்க்கப்பலுக்கு INS செண்பகராமன் என்று பெயர் வையுங்கள், நாங்களும் சேர்ந்து பாராட்டுவோம். I urge the government, name the next warship which you are going to sail after INS செண்பகராமன். உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி கவாய் மீது காலடி வீச முயன்ற வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் மீது தாக்குதல். வாக்குவாதத்தின் போது சக வழக்கறிஞர் காலணியால் தாக்கிய வீடியோ வெளியாகி பரபரப்பு. सनातन धर्म की जय हो, सनातन धर्म की जय हो, सनातन धर्म. பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் நடத்தினால் பதிலடி கொடுக்கப்படும். பாகிஸ்தான் முப்படைகளின் தலைவர் அசிம் முனீர் எச்சரிக்கை. பெங்களூருவில் வங்கியில் இருந்து எடுத்து வந்த 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்ற நபர் சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் கைது செய்து சிறையில் அடைத்தது போலீஸ். இந்தியாவில் 1.5 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்கிறது மைக்ரோசாஃப்ட் நிறுவனம். செயற்கை நுண்ணறிவு, திறன் மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் மிகப்பெரிய அளவில் முதலீடு செய்ய உள்ளதாக CEO சத்ய நாதல்லா தகவல். அரசு நிதியை தவறாக பயன்படுத்திய வழக்கில் சிறையில் உள்ள இம்ரான்கான் மற்றும் அவரது பாகிஸ்தான் தெஹ்ரிக்-இ-இன்சாஃப் கட்சிக்கு தடை. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாண சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றம். ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்கு கீழ் உள்ள சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த விதிக்கப்பட்ட தடை இன்று முதல் அமலுக்கு வருவதாக அந்நாட்டு அரசு அறிவிப்பு. தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான முதலாவது T20 கிரிக்கெட் போட்டி 101 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதலாவது T20 கிரிக்கெட் போட்டியில் ஆட்ட நாயகன் விருதை வென்றார் இந்திய அணி வீரர் ஹர்திக் பாண்டியா. எதிரணி வீரர்களின் பந்துவீச்சை துவம்சம் செய்து 28 பந்துகளில் 59 ரன்கள் குவித்து அசத்தல். இலங்கைக்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட T20 தொடருக்கான இந்திய அணி அறிவிப்பு. வரும் 21ஆம் தேதி தொடங்கும் போட்டிக்கு ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான வீராங்கனைகள் பெயர்கள் வெளியீடு. திரைப்பட தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா கடனாக பெற்ற பணத்தை திரும்ப செலுத்துவது தொடர்பாக இன்று பதிலளிக்க வேண்டும். ஸ்டுடியோ கிரீன் நிறுவனத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆவேசம் பட இயக்குனர் ஜீது மாதவன் இயக்கத்தில் நடிக்கிறார் சூர்யா. 47வது படத்தின் பூஜை குறித்த வீடியோ வெளியீடு. இரண்டாயிரத்தி 25ஆம் ஆண்டுக்கான உலகின் மிக அழகான டாப் 10 பெண்கள் பட்டியலில் ஹாலிவுட் நடிகை மார்கரெட் ராபி முதலிடம். பாலிவுட் நடிகை கீர்த்தி சனோன் 5வது இடம் பிடித்து அசத்தல்.